எங்கள் ஆட்சியை காப்பாற்றி தந்தவர்கள் சொல்லி மோடிக்கு 24 பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி அவர்களுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல். இந்தியா முழுவதும் பாஜகவை சேர்ந்தவர்கள் என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தி மீண்டும் மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது இவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி மோடி அவர்கள் பிரதமராவது இந்தியாவிற்கு நல்லதல்ல, அவர் ஜெயிக்க மாட்டார்லாம் பல மாநாடுகளில் பேசிய பழனிசாமி துரோகியா. அந்த 24 தேர்தலில் 39 தொகுதிகளிலேயே திமுக வெற்றிக்கு வழிவைக்கின்ற விதமாக இவர் வேட்பாளர்கள் டம்மி வேட்பாளர்கள் போன்ற வேட்பாளர்களை போட்டு குறிப்பாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் 3வது இடங்களுக்கு சென்று சில தொகுதியில் 4வது இடங்களுக்கெல்லாம் அந்த ரெட்டலையை கொண்டு சென்ற பாவம் பழனிசாமி செய்திருக்கார். அவருக்கு இவரை நீக்குவதற்கு தகுதியே இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. சார், கட்சியோட விதி பழனிசாமிக்கு தெரியாதா? புரட்சித் தலைவர் உருவாக்கிய கட்சி விதிகளை அதுதான் அவர் திமுகவில் தன்னை நீக்கப்பட்டுவதனால் எவ்வளவு மன வலிக்கு உள்ளாகி அவர் உருவாக்கிய அந்த விதி எந்த கட்சியிலும் இல்லாத விதியாக யார் வேண்டுமானாலும் பொதுச்செயலாளர் தேர்தலில் போட்டியிடலாம், அவரை பொது உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விதியை 2017 செப்டம்பர் 12ஆம் தேதி பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை உருவாக்கி அதை பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட விதியை உருவாக்கி அதை கேவலப்படுத்தியவர் பழனிசாமி. பெரிய எதிர்ப்பு வந்ததும் அந்த விதிகளை தளர்த்திவிட்டு ஆனால் பொதுச் செயலாளர் தேர்தல் எந்த தொண்டர் கூட வரலாங்கிற ஒரு இதை மாற்றி பல கடுமையான விதிகளை விதித்து அந்த விதிகளையே புறந்தள்ளியவர் போய் விதியை பற்றி பேசுறது எப்படி சரியாக இருக்க முடியும்? அம்மா அவர்கள் நீக்குவதற்கு அனைத்து உரிமை இருக்கு. அம்மா அவர்கள் என்ன நீக்கினார்கள், இதுதான் என்ன புதுசா கேட்கறீங்க, உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன துணை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டு ஆர்கே நகர் தொகுதியில சட்டமன்ற இடைத்தேர்தலில் பழனிசாமி கையில தொப்பியை வச்சுக்கிட்டு தொப்பி சின்னத்தில் வாக்கு கேட்டார். அப்ப அண்ணன் பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருந்த போது எங்க கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அபிடவிட் கொடுத்தவர் பழனிசாமி. அதனால உங்க கேள்விக்கே அர்த்தம் இல்லாமல் போகிறது. நாங்க எதுவுமே பண்ண வேணாம். எடப்பாடியே தன் அழிவை தானே தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் செய்த துரோகம் இந்த தேர்தலில் அவரை வீழ்த்தாமல் விடாது. இதுக்கு யாருமே தேவையில்லை. அவர் செய்த துரோகம் அவரை வீழ்த்திவிடும். அவர் தொண்டர்கள் எல்லாம் இப்பொழுது வீழ்த்திக் கொள்ளவில்லை என்றால் இந்த தேர்தலில் எடப்பாடியை வீழ்த்திவிட்டு புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்ட விதிகளை உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் மீண்டும் அந்த இயக்கத்தை உருவாக்குவோம். அதுதான் நடக்க போகுது. நீங்க பாருங்க. சார், அந்த துறை இப்பதானே பதில் சொல்ற, விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிற அந்த துணை பொதுச் செயலாளரை இவர் தான் எங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளர் தேர்தல் ஆணையத்தில் அபிடவிட் கொடுத்தார். அவர் தான் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்னெல்லாம் என்னை பத்தி பேசினாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அவர் எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டுங்கிறதுக்காக அவர் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு கேள்வி எடுத்து நீங்க கேட்கறது உண்மையாவே உங்க நேரத்தையும் வீணடிப்பதாக தான் நினைக்கிறேன். சார், நீங்க ஏதோ விறுவிறுப்பா கேட்கணுங்கிறதுக்காக கேட்கறீங்க. திமுகவுக்கு பி டீமே பழனிசாமி தாங்கிறது ஊருக்கே தெரியும். 21 தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த குறுக்கு புத்தி தான். அதுபோல 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக 39 இடங்களையும் ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த பி டீம் செயல்பாடு தான். இதுல ரூம் போட்டு யோசிப்பீங்களா இல்ல தனியாக ரூம் போட்டு யோசிப்பீங்களா? என்ன பிரதர் நீங்க யாருக்கு பின்புலத்துல
பின்புலத்தில் யார் இருக்கா முன்புலத்தில் யார் இருக்கான்னு தெரியாது. செங்கோட்டையன் கட்சியை விட்டு நீக்கப்பட்டது பழனிசாமியுடைய சுயநலமும் பதவி வெறி தான் காரணம், வேற எதுவும் கிடையாது.